பணியாரம். சிறுதானியம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் கம்பு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி அந்த கம்பை வச்சு தான் நம்ம பணியாரம் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கம்பு மாவு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு நான் காட்டுறேன். 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். அதிலே 1/4 டம்ளர் உளுந்து, அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு இதை சேர்த்து இதை அலசக்கூடாது. இதை ஊற வைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 மணி நேரமும் ஊற வச்சு அரைக்கணும். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் மட்டும் போதுமானது. கிரைண்டரில் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி விடாமல், கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எதுலேயும் நீங்கள் அரைக்கும் போது தண்ணி விடாமல் இதை நீங்கள் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது இது உப்பு சேர்க்காமல் அரைங்க. இப்போ நான் நைட்டு ஊற வச்சு அரைச்சேன். இப்போ காலையில் புளிக்க டைம் கொடுக்கணும். அதை இப்போ நீங்கள் காலையில் பணியாரம் ஊற்றுறீங்கன்னா நைட்டே அரைச்சி வச்சுருங்க. நைட்டு ஊற்றுறீங்கன்னா காலையிலே அரைச்சி வச்சுருங்க. மாவு புளிக்க டைம் வேணும். மாவு புளிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வெல்லம். பணியாரம் சுட வெல்லம் தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், திராட்சை, ஏலக்காய் சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தனியாக தூளாகன்றதுக்காக. இப்போ வெள்ளைப்பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வெல்லத்தை 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் அப்படியே கரையாது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நம்ம அதை கரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா வெல்லம் அந்த பாகு நீத்துடும். வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது பாகு வரணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாகு ரெடி ஆகணும். அதே மாதிரி ஒரு சின்ன டிப் என்னென்னா, வெல்லம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போது 1 ஸ்பூன் பால் விட்டோன்னா அதில் இருக்க அழுக்கெல்லாம் அந்த பாலோடையே சேர்ந்து வந்துடும்னு சொல்லுவாங்க. அது மேலே இருக்கிற அழுக்க நீங்கள் அப்படியே ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி வெல்லம் பாகு ரெடி பண்ண உடனே வெல்லத்தை ஆற விடாமல் சூடாக இருக்கும் போதே, மிதமான சூட்டில் இருக்கும் போதே நீங்கள் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வெல்லத்தில் நிறைய மண் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது தான். இப்போ வெள்ளைப்பாகு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப நீங்கள் வெல்லம் கொதிக்க விட்டிங்கன்னா முருகின மாதிரி ஆயிரும். அது ரொம்ப திக்காயிரும். அப்புறமா அப்படி முருகிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஹீட்டில் லேசான ஹீட்டில் கிண்டி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் இளம் பதம் வரும். இப்போ நீங்கள் எடுத்து வடிகட்டி மாவில் கரைக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா யூஸ் பண்ணுறேன்னா, முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நெய் விட்டுக்காங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்வீட்க்கும் நம்ம நெய் ஊற்றி தான் முந்திரி திராட்சை வறுப்போம். அதே மாதிரி தான் பணியாரமும் நீங்கள் நெய் ஊற்றி சுடும்போது, எண்ணெயிலையும் அரிசி பணியாரம் நல்லெண்ணெயில் ஊற்றி சுடுவாங்க, நல்லாயிருக்கும். கம்பு பணியாரம் நீங்கள் நெய்யில் விட்டு ஊற்றி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேவையான அளவு முந்திரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு முந்திரி எடுத்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு திராட்சை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்ச ஏலக்காவை மாவோடு சேர்த்து கிண்டுறேன். மாவு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் இலகி வரும். அப்போ ரொம்ப தண்ணியாயிரும். இப்போ வெள்ளைப்பாகு நான் ஆல்ரெடி வடிகட்டி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் இருகினதுனால திரும்பவும் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி திரும்ப ஊற்றுறேன். நீங்கள் வெல்லம் எப்போ நீங்கள் பாகு எடுத்தாலும் வடிகட்டிக்கணும், அதுதான் சேஃப். இப்போ கெட்டியாக இருந்த மாவுமே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலகி இருக்கும். என்கிட்ட நான்ஸ்டிக் தான் இருக்குது. நான்ஸ்டிக் குழிப்பணியாரம் தான் இருக்குது. குழிப்பணியாரம் சட்டி தான் இருக்குது. நீங்கள் இரும்பு சட்டியோ இல்லை இண்டாலியம் சட்டியோ எது நான்ஸ்டிக்கோ எது உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி பணியாரம் சுடும் போது அதோடய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் பணியாரத்தை விட நெய் பணியாரம் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
கம்பு மாவு அரைச்சி நீங்கள் அந்த கம்பு மாவு வந்து இந்த சட்டி ஹீட் ஆனோடனே நீங்கள் மாவை ஊற்றும் போது அது ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வறுத்து வச்ச முந்திரியை வந்து ஒரு குழிலையும் ஒன்று சேர்க்குறேன். எதுக்காக எப்படின்னா அடியில் சேர்க்குறேன்னா, நீங்கள் மாவு ஊற்றிட்டு மேலே கூட போடலாம். அடியில் சேர்க்கறனால இப்போ பணியாரத்தை பரட்டி போடும்போது அடிப்பகுதி தான் மேலாக வரும். பார்க்க கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு முந்திரியும் பிடிக்கும். சட்டி ஹீட் ஆனோடனே மாவு ஊற்றிக்கோங்க. முக்கால் அளவு அது ஊற்றினாலே போதும். ஏன்னா நெய் நிறைய ஊற்றிருக்கிறதுனால அது இன்னும் பொங்கி வந்துச்சுன்னா விரட்டி போடும்போது சுற்றி எல்லாத்தோடையும் ஒன்றோட ஒன்று ஒட்ட சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முக்கால் குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பணியார சட்டியை மாவு ஊற்றினோடனே நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பணியாரம் மேல் பகுதியும் சட்டுன்னு வேகத்துக்கு டைம் எடுக்கும். இல்லாட்டி வந்து அடியில் கருகிரும், மேலே வேகாமல் அப்படியே மாவு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பணியாரம் வந்திருக்கு. அதை பரட்டி போடணும். நல்லா வெந்திரிச்சா பார்த்து பரட்டி போடுங்க. கம்பு மாவு வந்து கொஞ்சம் இலகுவாக இதெல்லாம் வந்து பணியாரம் இருக்கும். அரிசி பணியாரம் மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலருமே டிஃப்ரெண்ட்டாக லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இந்த ஸ்டேஜில் வீட்டில் அந்த பணியாரம் சுடும்போது வர ஸ்மெல், அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கம்பு, நெய், அந்த வாசனை ரெண்டும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்ட பிறகு நம்ம மூடி வைக்க வேண்டாம். ஓவராக கருக விடாமல் லைட் ப்ரௌனாக இருக்கும்போது வந்து எடுத்துருங்க. இன்னும் கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக விட்டிங்கன்னா பணியாரம் கருகிடும். சுவையான கம்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நமக்குமே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். சிறுதானியத்தை இப்போ எல்லாமே பேக் போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி திணை வகைகள், சிறுதானிய வகைகள் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். கம்பு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. கம்பு வந்து டைஜஸ்ட் ஆகவே கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்க்கவே இவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது பாருங்கள். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெய் ஊற்றி விருப்பப்படுறவங்க நெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க. இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்யலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஊற்றி செய்யுங்க.